ஸ்ரீ நாரத புராணம் 20ஆம் பகுதி. முப்பெரும் தேவியரின் பல பரீட்சை. அயன், அரி, அரண் ஆகிய மும்மூர்த்திகளின் மனைவியரான சரஸ்வதி தேவி, லக்ஷ்மி தேவி, பார்வதி தேவி, இந்த முப்பெரும் தேவியர்களுள் ஒரு நாள் யார் உயர்ந்தவர், யாரால் மக்கள் வாழ்கின்றனர், யார் மிக மிக முக்கியமானவர் என்கிற விஷயத்தில் போட்டி ஏற்பட்டது. சத்தியலோகம் சென்றிருந்த நாரத முனிவரிடம் கலைமகள் கல்வியே மிகவும் முக்கியம், மற்றபடி செல்வமோ வீரமோ இல்லாவிட்டாலும் கற்றானே சிறந்தவன் என்று கூற, ஆமாம், தாங்கள் கூறுவதே சரி என்று அங்கிருந்து நழுவினார் நாரத முனிவர். அடுத்து வைகுந்தம் சென்ற நாரதரிடம் லக்ஷ்மி தேவி செல்வமில்லாமல் கல்வி மட்டுமே போதுமா ஒருவனுக்கு என்று கேட்டார். அதற்கு நாரத முனிவர், கல்வி மட்டும் போதாது, செல்வமும் இருந்தால்தான் பரிமளிக்கும் என்று கூறி மழுப்பினார். பின்னர் கைலாயம் அடைந்த நாரத முனிவரிடம், மலைமகள், கல்வியும் செல்வமும் இருந்தால் மட்டும் போதுமா? வீரமின்றேல் என்ன பயன்? எனவே வீரமே ஒருவனுக்கு அவசியம் என்று கூறினாள். அதற்கு நாரத முனிவர், கல்வியும் செல்வமும் இருந்தாலும் அவற்றை காப்பாற்றிக் கொள்ள வீரம் தேவை என்று கூறி தப்பித்து கொண்டார். ஒரு நாள் முப்பெரும் தேவிகளும் சந்தித்தனர். அப்போது சரஸ்வதி தேவி ஒரு முட்டாளை கொண்டு கல்வியே அவசியம் என்று நிரூபித்து காட்டுகிறேன் என்றார். அதற்கு லக்ஷ்மி தேவி, நானும் ஒருவரை கொண்டு செல்வமே சிறந்ததென்பதை காட்டுகிறேன் என்றாள். பார்வதி தேவியும், கல்வியும் செல்வமும் இல்லாத ஒருவன் மூலம் வீரமே மேலானது என்று காட்டுகிறேன் என்றாள். இவ்வாறு மூவரும் சபதம் செய்து அதை நிரூபிக்க முனைந்தனர். கலைமகள் பூலோகத்திற்கு வந்து எழுத்தறிவில்லா மாட்டிடையன் நாவை நீட்டச் செய்து எழுத்தாணியால் எழுதி அவனை சிறந்த கவிஞராக்கினாள். அலைமகள் பூலோகத்திற்கு வந்தாள். அந்த நாட்டு மன்னன் சந்ததியின்றி இறந்து போக ஊரார் பட்டத்து யானையிடம் ஒரு பூமாலையை கொடுத்து பின்தொடர்ந்து வர, அது அலைமகளின் அருளால் ஒரு ஏழை பெண்மணி கழுத்தில் போட, அந்த ஏழை பெண்ணை மக்கள் முடிசூட்டி அரசியாக்கி விட்டனர். அவள் கலைமகளால் கவிஞனாக்கப்பட்டவனை தன் ஆஸ்தான கவிஞனாக்கி கொண்டாள். மலைமகளும் பூ உலகை அடைந்து ஒரு கோழையை வீரனாக்கினாள். அவனும் அந்த நாட்டு சேனாதிபதியாகி தன் நாட்டின் மீது படையெடுத்து வந்த மாற்றான் படையை வென்று வெற்றி முழக்கம் செய்தான். அரசி கவிஞனை தன் புகழ் பாடுமாறு கூற, அவன் தான் நரஸ்துதி செய்ய முடியாதென்று மறுத்துவிட்டான். அதனால் அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். அப்போதும் கவிஞன் அரசியிடம், அவள் திடீர் அரசியானவள், அவள் செல்வம் நிலைக்காது, ஆனால் தன் கல்வி செல்வம் அழியாது என்று அரசியை இகழ்ந்தும் தன்னை புகழ்ந்தும் கூறினான். இதனால் கோபம் கொண்ட வீரன் அரசியாரிடம், ஆணையளித்தால் கவிஞனை யானை காலால் இடறச் செய்து கொன்று விடுகிறேன் என்றான். அப்போது அரசியார் தனக்கு அறிவுரை வழங்க சேனாதிபதிக்கு அதிகாரம் இல்லை என்றும் தனக்கு அடங்கியே அவன் நடக்க வேண்டும் என்றும் கூற, தன் வீரத்தால் படைகளை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அவன் அரசியையும் சிறை வைத்து விட்டான். தானே மன்னனாக முடிசூட்டி கொண்டான். கவிஞனை யானையின் காலால் இடற விட்டு கொல்ல முயன்றான். கவிஞனோ சேனாதிபதி அரசிக்கு துரோகம் விளைவித்து அவளை சிறை செய்தது பற்றி கூறி புரட்சியை உண்டாக்கினான். இவ்வாறு அரசி, கவிஞன், வீரன் மூவரின் ஆணவத்தால் மக்கள் அவதியுற்றனர். நாரத முனிவர் 3 தேவியரிடமும் சென்று அவர்கள் சபதத்தால் மக்கள் அவதியுறுவதை எடுத்து காட்டி, இதனால் யார் உயர்ந்தவர் என்று கூற முடியாமல் போய்விடும் என்று கூற, அவர்கள் நாரத முனிவரையே திரும்பவும் யார் உயர்ந்தவர் என்று கூறுமாறு கூறினார்கள். அப்போது நாரத முனிவர், ஒவ்வொருவருக்கும் கல்வியும் வேண்டும், செல்வமும் வேண்டும், வீரமும் வேண்டும், எனவே மூன்றுமே சிறந்ததுதான், அவர்கள் மூவரும் சமமானவர்கள்தான் என்று கூறி விளக்க, முப்பெருந்தேவியரின் ஆணவம் மறைந்தது. தங்களுக்குள் ஏற்பட்ட போட்டியையும் பகைமையையும் மறந்து சமாதானம் அடைந்தனர். இதனால் உலகில் ஒவ்வொருவருக்கும் கல்வி, செல்வம், வீரம் மூன்றும் அவசியம் என்பதை உணர்த்தினர். 20ஆம் பகுதி நிறைவடைந்தது.